ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உஷாரா போலீஸ் கிட்ட போறேன், அங்க போய் இதை பண்றேன் அதை பண்றேன் ஐடியா பண்ணீங்க, அங்க பில் அதிகமாகும், உங்களை தீர்த்துடுவாங்க. புரியுதா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஆக்ட்ரஸ் ரோஹிணி மேம் எத்தனை சாங்ஸ் எழுதியிருக்காங்கன்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. ரோஹிணி இது வரைக்கும் 7 பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு பாடலுக்கு இசையமைத்தவர் ஏஆர் ரகுமான்னா, இன்னொரு பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் ஜெயராஜ். தேவாரா பாட்டு வருமா வராதா, என்டிஆர் இப்போ எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்னு நதீம் ஹோசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் பிரசாந்த் நீலமுடைய இயக்கத்திலே அடுத்து பிரம்மாண்டமான ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்க இருக்கிறார். அந்த படம் தவிர ஹிருத்திக் ரோஷனுடன் இணைந்து ஒரு இந்தி படத்திலும் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் ஜூனியர் என்டிஆர். சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து சத்யராஜ் நடிச்ச முதல் படம் ஏதுன்னு விஷால் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. சத்யராஜ் வில்லனாகவும் சின்ன சின்ன கதாபாத்திரமும் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சிவாஜியோடு இணைந்து பல படங்கள் நடித்திருக்கிறார். கதாநாயகன் ஆனதுக்கு பின்னாலே சிவாஜியுடன் இணைந்து சத்யராஜ் நடித்த முதல் படம்னா அது முத்துக்கள் 3 என்ற திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து தான் எங்களுடைய தயாரிப்பான ஜல்லிக்கட்டு படத்திலே சிவாஜியுடன் இணைந்து நடித்தார் சத்யராஜ். மனோபாலா சாரோட ஸ்டுடியோ, அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அப்புறம் அவரோட யூடியூப் சேனல் இதெல்லாம் இப்போ யார் பார்த்துக்கிறாங்கன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மனோபாலாவுடைய மறைவுக்கு பின்னாலே அவருடைய உதவியாளர்கள் தான் அவருடைய பேஸ் பேப்பர் சேனலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அந்த பணியை தொடர்வதாக தெரியல. அதனால தான் பேஸ் பேப்பர் சேனலில் புதிதாக எந்த நிகழ்ச்சியையும் பார்க்க முடியல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்தாங்கன்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் சார்பில் நடத்தப்பட்ட நடிப்பு பயிற்சி பள்ளியில் 1973, 74 ஆகிய 2 ஆண்டுகள் படித்தவர் தான் ரஜினிகாந்த். விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞன் அப்படிங்கிற பேரு எப்பயிலிருந்து வந்துச்சு, யார் இந்த பட்ட பேரை முதல் முறையா கொடுத்தாங்கன்னு மதுரையில இருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரின் புரட்சி தலைவர் என்ற பட்டத்திலிருந்து புரட்சியும், கலைஞருக்கு அடையாளமாக இருந்த கலைஞர் பட்டத்தையும் இணைத்து தான் புரட்சி கலைஞர் என்ற ஒரு பட்டத்தை உருவாக்கி விஜயகாந்துக்கு அதை கொடுத்தார் பிரபல தயாரிப்பாளரான கலைப்புலி தானு. தங்கப்பதக்கம் படத்தை தவிர வேற எந்த படத்துல சிவாஜி கணேசன் கூட இணைஞ்சு மகேந்திரன் பணியாற்றி இருக்காருன்னு வேல் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. நடிகரும் சிவாஜியோடு இணைந்து மகேந்திரன் பணியாற்றிய முதல் படம்னா அது நிறைகுடம் என்ற திரைப்படம். அந்த படத்துக்கான கதையை மகேந்திரன் தான் எழுதியிருந்தார். முக்தா சீனிவாசன் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அந்த படத்தை தொடர்ந்து தங்கப்பதக்கம், ரிஷி மூலம், ஹிட்லர் உமானாத், நாங்கள் போன்ற பல படங்களிலே சிவாஜியுடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறார் மகேந்திரன். எம்ஜிஆர் நடிச்ச பெற்றால் தான் பிள்ளையாங்கிற அந்த படத்துல முதல்ல சிவாஜி கணேசன் தான் நடிக்க இருந்தாரா, ஏன் அவர் அந்த படத்துல நடிக்கவே இல்லைன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஆரூர்தாஸ் பெற்றால் தான் பிள்ளையா படத்தினுடைய கதையை முதல்ல சிவாஜி கிட்ட தான் சொன்னார். என்ன காரணத்தாலும் சிவாஜிக்கு அந்த கதை அவ்வளவாக பிடிக்கல. அதன் காரணமாக தான் அதில் நடிக்க அவர் மறுத்து விட்டார். அதற்கு பின்னாலே தான் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் எம்ஜிஆர். மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீருக்கு அந்த காலத்துல தமிழ்ல வரவேற்பு இருந்துச்சான்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்தவர் பிரேம் நசீர். அப்படி அவர் நடித்த படங்களில் தை பிறந்தால் வழி பிறக்கும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, சகோதரி, வண்ணக்கிளி போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்களாக அமைந்தன. அமரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து விமானப்படை வீரர் அபிநந்தனுடைய கதையை ஒரு பயோபிக் பிலிமா எடுக்கலாம் அப்படின்னு ராஜ்குமார் பெரியசாமி முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்களே, அது எல்லாமே உண்மைதானா? இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஐயப்பன் நெல்லையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதுதான் ராணுவத்தை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கார் ராஜ்குமார் பெரியசாமி. அடுத்து உடனடியாக ராணுவம் சம்பந்தப்பட்ட படத்தை அவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பறவை முனியமா இப்ப எப்படி இருக்காங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னு சரவணன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பறவை முனியம்மா நம்மை விட்டு மறைந்து விட்டார். அவர் மறைவதற்கு முன்னாலே அவருடன் ஒரு படத்தில் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரபல கன்னட இயக்குனர் புட்டன்னா கனகல் தமிழ்ல ஏதாவது படங்கள் இயக்கியிருக்காங்களான்னு அன்னம்பேடியில இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. தமிழை ஜெய்சங்கர் கதாநாயகனா நடித்த டீச்சர் அம்மா, ஜெமினேசன் முத்துராமன் ஆகிய இருவரும் நடித்த சுடரும் சூறாவளியும், ஏவிஎம் ராஜனும் வாணிஸ்டியும் இணைந்து நடித்த இருளும் மொழியும் ஆகிய படங்கள் புட்டண்ணா கனகல் இயக்கிய தமிழ் படங்கள். இதில் இருளும் மொழியும் படத்தை தான் பாரதி ராஜா அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். சிவாஜி கணேசன் நடிச்ச புதிய பறவை படத்தை டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? அண்ட் அவர் இப்போ என்ன பண்றாருன்னு கௌஷிக் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கதாசிரியர், நடிகர், இயக்குனர் என்று தாதா மிராசிக்கு பல முகங்கள் உண்டு. அவர் தமிழ் சினிமாவிலேயே முதலாக கதை எழுதிய படம்னா அது முதல் தேதி என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய கதாநாயகன்
சிவாஜி. அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி நடித்த சபாஷ் மீனா, குழந்தைகள் கண்ட குடியரசு, பலே பாண்டியா போன்ற பல படங்களுக்கு கதை எழுதிய தாதாமராஜ் இயக்கிய முதல் திரைப்படம்னா அது சின்னண்ணாமனுடைய தயாரிப்பிலே உருவான கடவுளின் குழந்தை என்ற திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து சிவாஜி நடித்த ரத்த திலகம், புதிய பிறவி ஆகிய 2 படங்களையும் இயக்கிய அவர் அண்ணாவின் ஆசை, ராஜா விட்டு பிள்ளை, பூவும் பொட்டும், சங்கமம் போன்ற பல படங்களை இயக்கிவிட்டு 3 தெய்வங்கள் படத்திலே மீண்டும் சிவாஜியோடு இணைந்தார். அந்த படம் தான் சிவாஜியும் தாதாமராஜும் இணைந்து பணியாற்றிய கடைசி படமாக அமைந்தது. புதிய பறவை, சிவந்தமன் ஆகிய 2 படங்களிலும் நடித்திருக்கிறார் தாதாமராஜ். மக்கள் நலனுக்காக நல்ல படங்களை கொடுத்தது ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர்னா அதுக்கு அடுத்ததா விஜயகாந்த்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சரளமேட்ல இருந்து காத்து கேட்டிருக்காங்க. சமூக கருத்துள்ள நல்ல பல திரைப்படங்களை எம்ஜிஆர் விஜயகாந்தை போலவே பல திரைக்கலைஞர்கள் படைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய பெயரெல்லாம் இந்த பட்டியலில் சேர்க்கலன்னா அது அவர்களை குறைத்து மதிப்பிடுவதாகும். திருஷ்யம் 2ஓட தமிழ் ரீமேக்ல கமலஹாசன் சார் நடிக்கலனா அந்த படத்தை டப் பண்ணி ஓடிடில ரிலீஸ் பண்ணலாம் இல்லையான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. திருஷ்யம் 2 திரைப்படத்தை பார்க்காதவர்களே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லோருமே அந்த படத்தை பார்த்துட்டாங்க. அதன் காரணமாக தான் அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி வெளியிடுகின்ற ஆர்வம் எந்த விநியோகஸ்தருக்கும் இன்னி வரைக்கும் வரல. தெலுங்கு சினிமா ஒரு புது ஹைட்ஸ்க்கு போயிட்டாங்க. 1000 crores அசால்ட்டா அடிச்சுட்டாங்க. இது தமிழ் சினிமாவோட பல வருஷ கனவா இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு 1000 crores கூட தமிழ் சினிமாவால கொடுக்க முடியல. இது எதனால இப்படி, எப்பதான் தமிழ் சினிமா 1000 crores கொடுப்பாங்க அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து அசோக் கேட்டிருக்காங்க. இவ்வளவு குறுகிய காலத்திலே புஷ்பா திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தொடும் அப்படின்னு நீங்களோ நானோ நினைச்சோமா? அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கலையா? அது மாதிரி ஒரு அதிசயம் நிச்சயம் தமிழ் பட உலகிலும் நடக்கும். 2025ஆம் ஆண்டிலே நம்பிக்கைக்குரிய பல படங்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் ஒன்று ஏதாவது இந்த சாதனையை நிச்சயமாக செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே ஒரு சிலர் தான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தாங்கள் ஆரம்பத்தில் யார் யாரோடெல்லாம் பழகினமோ அவங்களெல்லாம் கொஞ்சமும் மறக்காதவர்கள். அப்படிப்பட்டவர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒருத்தர் தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. PR பந்துனுடைய இயக்கத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த 1001 திரைப்படத்துக்கு நடனம் அமைத்தவர் தங்கப்பன் மாஸ்டர். அப்போ அவர்கிட்ட உதவியாளராக இருந்தவர் பிரபுதேவாவுடைய தந்தையான சுந்தரம். அப்படி உதவியாளராக இருந்த காரணத்தினால அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது ஜெயலலிதா நடனம் ஆடுவதற்கு உதவியாக பல ஸ்டெப்புகள் எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் சுந்தரம் மாஸ்டர். அந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களை அவரோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஒரு காலகட்டத்திலே சுந்தரம் திரையை விட்டு முழுவதுமாக விலகிவிட்டார். அவருடைய சொந்த ஊரான மைசூரில் அவருக்கென்று ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் தான் பெரும்பகுதி நேரத்தை செலவிடுகிறார் சுந்தரம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து சென்னைக்கு செல்வதற்காக பெங்களூர் செல்ல இருக்கிறார் என்ற தகவல் சுந்தரம் மாஸ்டருக்கு தெரிய வந்தது. ஜெயலலிதா விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய பாதையில் கையிலே மலர் கொத்தோடு நின்று கொண்டிருந்தார் சுந்தரம். ஜெயலலிதாவுடைய பார்வையிலே தான் பட்டால் அந்த மலர் கொத்தை அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. நடுவில் ஒரு ரோட்டில் சுந்தரம் மாஸ்டர் நிற்பதை கண்ட ஜெயலலிதா உடனடியாக தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வந்து, என்ன மாஸ்டர் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்று சுந்தரம் மாஸ்டரை நலம் விசாரித்திருக்கிறார். இல்லை இங்கே தான் இப்போ நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சுந்தரம் மாஸ்டர் சொன்ன உடனே அவரோடு ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாராம் ஜெயலலிதா. அன்றைக்கு அவர் இருந்தது மிக உயர்ந்த பதவி. அப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறவர் வண்டியிலேருந்தே டாட்டா கூட காட்டிட்டு போயிருக்கலாம். அப்படிலாம் செய்யாமல் இறங்கி வந்து என்னை விசாரித்தாரே, அந்த பெருந்தன்மையை இன்று வரை என்னால் மறக்க முடியவில்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சுந்தரம் மாஸ்டர். ஜெயகாந்த் வந்து என்ன சொல்றாரு, லட்சுமி தான் போடணும், அது வந்து பிராமணிக்கல் ரோல், லட்சுமி வந்து அப்படியே இருப்பான், அவன் நடிக்கலாம் வேணாம் எக்ஸ்ட்ரா. ஜெயலலிதாவும் பிராமணி தான் அப்படி பார்த்தா இல்லை, இருந்தாலும் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு பொம்மை. முழு படத்தையும் பார்த்துட்டு ஜெயகாந்த் என்ன சொன்னார் சிவநாராயணன்? அதாவது என்னுடைய நாவலே அந்த படமா இருக்குது. இந்த 400 பக்கம் நாவல். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.